போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமானவர்களுக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் இப்போ கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் டேட் எப்போ வரும் சார், நான் என்ன பண்ணுறது, என்னால் படிக்கவே முடியல அப்படின்ட்டு யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அதே போல் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது, சரிங்களா? நான் ஏற்கனவே படிச்சுட்ருக்கேன் சார், எனக்கு சரியான பிளான் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். நீங்கள் தைரியமாக அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். எக்ஸாம் டேட் எப்போன்னு சொன்னால் தான் சார் நான் படிப்பேன் அப்படின்ற முடிவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்ற தகவல் அஃபிஷியலாக யாருக்குமே தெரியாது. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டால் மட்டும்தான் அந்த தகவல் நமக்கு தெரிய வரும். எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு யாருக்கு நீங்கள் கேட்டு எந்த விதமான பதில் உங்களுக்கு அவங்க சொன்னாலும் அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக அவங்களுடைய யூகத்தில் சொல்லக்கூடிய பதில். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மந்த் இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கு இல்லையா, இந்த 2 வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மந்த்லேயே உங்களுக்கு பிளானர் கொடுத்துருவாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு பிளானர் வந்து எப்போவுமே கொடுப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க, சரிங்களா? ஒவ்வொரு வருஷத்துக்கான அட்டவணை தெளிவாக கொடுப்பாங்க. 2020க்கு ஒரு பிளானர் கொடுத்தாங்க. பட் கொரோனா இஷ்யூ காரணமாக நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணல. குரூப் 1 மட்டும்தான் இனிமேல் நடக்க போகுது, சரிங்களா? ஸோ மற்ற பெரும்பான்மையான தேர்வுகள் அவங்க கண்டக்ட் பண்ணவே இல்லை. குரூப் 4 இருக்கலாம், இல்லை குரூப் 2 குரூப் 3 இருக்கலாம், எந்த விதமான தேர்வும் கண்டக்ட் பண்ணல. அவங்க லாஸ்ட் இயர் 2020 கொடுத்த பிளானரில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அப்படின்றது செப்டம்பரில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னும் போது இப்போ அவங்க பிளானர் மறுபடியும் அப்டேட் பண்ணி தருவாங்க இல்லையா. இப்போ 2021க்கு ஒரு பிளானர் தருவாங்க. அந்த பிளானரில் ஒவ்வொரு தேர்வும் எந்தெந்த மாதங்களில் நடக்கும் அப்படின்ற ஒரு டென்டேட்டிவ் மந்த் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அந்த டென்டேட்டிவ் டேட்டை வச்சு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. அதுலேயும் கொஞ்சம் டிலே இருக்க தான் செய்யும், சரிங்களா? ஸோ அந்த டேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் தேர்வு அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு அமைச்சர் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த தகவலை நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னுமே வந்து குழப்பத்தில் இல்லாமல், ஏன்னா குழப்பமாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தான் கேட்குறீங்க. எக்ஸாம் டேட் வந்தால் இல்லை எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது நான் தப்பே சொல்ல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டைம் கிடைக்குது, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களால் படித்து முடிக்க முடியுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் டேட் ஓரளவு கண்டிப்பாக அந்த டேட் தெரிஞ்சால் நமக்கு ஒரு பிளான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் குரூப் 4க்கு படிக்கணும், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புக் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே எதை முதல்ல படிக்கணும் அப்படின்னு நேற்றே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதன் பிறகு வந்து என்ன ஆர்டரில் நான் படிக்க சொன்னால் அந்த ஆர்டரில் படிச்சுட்டு வாங்க. தமிழ் படிங்க, கூடவே மேக்ஸ் பேரலாக டெய்லியுமே மேக்ஸ் பார்த்துட்டு வாங்க. ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இது முக்கியமாக படிங்க. மீதிலாம் டைம் கிடைக்கும் போது அப்பப்போ டச் வச்சுட்டே வாங்க. பட் எந்த டாப்பிக்கும் நீங்கள் ஒமிட் பண்ணிடவே கூடாது. நான் சயின்ஸை படிக்காமே இருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமே இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுலேயும் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? பட் மெயின் டாப்பிக்கை கைவிட்டுறவே கூடாது. பொது தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? படிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒருவேளை நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட் இருக்கலாம். இல்லை ஆல்ரெடி ஒரு 6 months இல்லை 1 year படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கலாம், இல்லை பதட்டம் இருக்கலாம், என்ன மாதிரி எக்ஸாம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தைரியமாக முதல்ல இருங்க, சரிங்களா? உங்களால் முடியும், படித்து முடிக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் எப்படி நடந்திருக்கு, ஒரு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும், என்ன மாதிரி வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ வேகன்சி வரும், அதற்கான கல்வி தகுதிகள் என்னென்ன, நம்ம எலிஜிபிளாக இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே எலிஜிபிள். அதே போல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விதமான ஏஜ் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், சரிங்களா? அதே போல் படிக்கக்கூடிய டாபிக் 6லேருந்து 12 இருக்கக்கூடிய சமச்சீர் புத்தகம் தான் படிக்க போகிறீங்க. புதுசாக வேறு எங்கேயோ எடுத்து நீங்கள் எதுவும் படிக்க போகிறதில்ல. 6லேருந்து 12 இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் படிக்க போகிறீங்க. அதுவும் 6லேருந்து 10 ரொம்ப தரவாக படிச்சுன்னா ரொம்ப நல்லது, சரிங்களா? அது தரவாக படித்தா 11th 12th எது தேவையோ அது மட்டும் படிச்சினாவே போதுமானது, சரிங்களா? எக்ஸாம் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதே போல் வருத்தப்படுறதை விட்டுருங்க. சரிங்க சார், என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இந்த பிரச்சனைலாம் தாண்டி யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் போட்டித் தேர்வில் வெற்றி பெறாங்க. ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது, குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அத்தனை பேருமே தீவிரமாக படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் பாதி கூட வந்து தீவிரமாக படிக்க மாட்டாங்க, சரிங்களா? ஒரு 3 லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சும்மா ஆவரேஜாக நீங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கினா கூட நீங்கள் போட்டி போடக்கூடியது அந்த 3 லட்சம் பேர்த்தில் ஒரு 1 லட்சம் பேர்த்து கூட நீங்கள் போட்டி போட போகிறீங்க, சரிங்களா? ஸோ நல்லா தீவிரமாக படிக்கிறோம். டெய்லியுமே நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் வந்து எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நான் புக் எடுத்து படிச்சிருவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 1லேருந்து 1.5 லட்சம் பேர் கண்டிப்பாக இருப்பாங்க, சரிங்களா? கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் காம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே குரூப் 4 எக்ஸாம் எழுதி சிவிலாம் அப்லோட் பண்ணிட்டு 1:3 ரேஷியோவில் போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா,
அந்த ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெறித்தனமாக படிப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் பீட் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அவங்கள பீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நம்மளுடைய இலக்கு வந்து ரொம்ப கடினமானது. அப்போ நம்ம கடினமாக உழைக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 1 இயரில் ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அது எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த 3 ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மதிப்பெண்ணும் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆரம்பிக்கும் போதே ஒரு குழப்பத்தோடு நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. சரிங்களா? படிக்கவே முடியல சார், எக்ஸாம் எப்போ சார் வரும், என்ன பண்ணுறது அப்படின்ற மைண்ட்ஸ்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் கண்டிப்பாக தோணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்குமே தோணும். சரிங்களா? எனக்கு கஷ்டமாக இருக்குன்றது வந்து எல்லாத்துக்குமே எல்லா விதமான பிரச்சனையும் வரும். அதுதான் நமக்கான இடையூறுகள். அந்த இடையூறுகளை எப்படி எடுத்து எரிஞ்சிட்டு நம்ம வேகமாக நடைபோட ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து படிக்கிறத மட்டும் கைவிட்டுறாதீங்க. நான் குரூப் 4க்கு படிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பொதுத்தமிழ் 6லேருந்து 10 வரையும் தரவாக படிச்சுட்டு 11, 12 இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் சிலபஸ் டாபிக் படிங்க. ப்ளஸ் மேக்ஸை டெய்லியும் பார்த்துட்டு வாங்க. அதே போல் ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. நம்ம ஆல்ரெடி 180 டேஸ்க்கு பிளான் கொடுத்துருப்போம். சரிங்களா? அந்த பிளானில் மேக்ஸிமம் எவ்வளோ வேகமாக உங்களால் படிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் ஏப்ரல் எக்ஸாம் வந்துடும் இல்லை மார்ச்சில் வந்துடும் அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அப்போ நான் என்னால் படித்து முடிக்க முடியுமா அப்படின்னு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ பிளானர் கொடுத்துருவாங்கல்ல, பிளானர் கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் தெரியும்ல, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஜனவரிலேயே அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு 80 நாளாவது டைம் தருவாங்க. சரிங்களா? டைம் தராமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம படித்து முடிச்சிருந்தா மட்டும்தான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். எக்ஸாம் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 3 மாதமோ 4 மாதமோலாம் தேவைப்படாது. அதை விட அதிகமாகவே தேவைப்படும். சரிங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது தேவைப்படும். நல்லா நீங்கள் படித்து முடிச்சு ரிவிஷன்லாம் பண்ணிவிட்டு டெஸ்ட்லாம் எழுதி பார்த்து அதில் இருக்கக்கூடிய தவறுகள்லாம் நீங்கள் திருத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 6 மாதம் தேவைப்படும். அதற்காக தான் உங்களுக்கு ஆல்ரெடி பிளான் கொடுத்து தெளிவாக அந்த பிளானில் படிச்சுட்டு வாங்க. ஒருவேளை எக்ஸாம் டேட் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேகமாக ஓடாமல் வைக்கலாம். பட் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடணும். அதை வந்து டிலே பண்ணவே கூடாது. ஆரம்பிக்கிறத முன்னாடியே யார் ஆரம்பிக்கிறோமோ அவங்க வந்து கண்டிப்பாக வேகமாக ஓட முடியும் கடைசி நேரத்தில் அப்படின்றத நம்ம நிறைய டைம் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிளானர் வர வரலையும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ இருந்தே படிங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கான சிலபஸ் சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த சிலபஸ் தான் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ சிலபஸ் சொல்கிறதுக்கே ரொம்ப நாள் வந்து நமக்கு டைம் இழுத்துட்டே இருந்துச்சு. அதுவா மெயின்ஸ் இருக்குமா இருக்காதா, தமிழ் இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ சிலபஸ் சொன்னதே நமக்கு மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? அஃபிஷியலாகவும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து முடிச்சிருங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப வேகமாக படிங்க. எவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் உங்களால் போட முடியுமோ அதை போட்டு படிங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதே போல் TNPSC எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னா அதியமான் டீம்லேருந்து புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இது இல்லாமல் சயின்ஸில் 3 புத்தகங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த புத்தகங்கள் இப்போ அதியமான் டீம் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்ஸ் முடிஞ்ச வரையும் முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த புத்தகங்கள் தமிழ் மீடியம்லையும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்குது. சரிங்களா? இது வந்து செமஸ்டர் புக்கை பேஸ் பண்ண புத்தகங்கள். இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ கொடுத்துருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.